Today's special chicken tandoori. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி வீட்டிலேயே சமைக்கலாம் தந்தூரின்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு ட்ரம்ஸ்டிக் பகுதி எடுத்திங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கோடு கோடாக வெட்டிடுங்க, ஸ்ட்ரைட் லைனாக. அப்போ தான் நீங்கள் ஏதோ மெரினேட் பண்ணிங்கனாக்கா அந்த ஜூஸ் உள்ளுக்கு இறங்கும். அதுவும் இல்லாமல் வேகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பொதுவாகவே ட்ரம்ஸ்டிக் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுதும் ஸோ அது நேராக போனில் நேராக சட்டுன்னு வந்துடும். அவங்க ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில் கரெக்டாக வந்துடும் அது. சரிங்களா? சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். தயிர் 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. இது வந்து சிக்கனுக்கு நீங்கள் மேரினேட் பண்ணுறப்ப அது சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருட்களை கொண்டு மேரினேட் பண்ணலாம். சிக்கன் எடுத்துங்க. சிக்கன் ட்ரம்ஸ்டிக் மேலே தேவைக்கேற்ற உப்பு போட்டிங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் பவுடர் போட்டுங்க. யோகர்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. அதையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயிட் லைனாக கட் பண்ணிக்கோங்க. 2 சைடும் நீங்கள் கட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மசாலாலாம் வந்து உள்ளுக்கு இறங்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நைஸ்லி ரப் பண்ணி விடுவோம் எல்லா இடத்துலையும். சிக்கன் நான் ஏற்கனவே வந்து தனியாக டப்பாவில் வைக்கிறதுனால அது ரொம்ப ட்ராயாக இருக்குது. அதனால் என்ன செய்கிறேன், லேசாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பிசைறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்லோவமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துலாம் வந்து இந்த மசாலா வந்து நீங்கள் ஆட் பண்ணி விடுங்க. உள்ளுக்கு அப்படியே அமுத்தி விடுங்க. அந்த மசாலாலாம் லேசாக தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து அந்த வெட்னஸ்க்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் மேரினேட் பண்ணுறதுக்கு. நல்லா ரப் பண்ணி விடுங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. எல்லா இடத்துலையும் நல்லா பட்டுச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் ரெஸ்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். சூடான ஒரு பாத்திரத்தை வச்சுங்க. அதில் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம வந்து Sallow-fry மூலிமா தான் வந்து இது ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் வந்து தேவைப்பட்ட அளவு மட்டும் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. இப்போ மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்து நான் சூடான பாத்திரத்தில் வைக்கிறேன். எண்ணெய் ரொம்ப ஊற்றவேனா, தேவைப்படுறப்போ 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் ஊற்றிங்க. இப்போ நம்ம திருப்பி போடுவோம். பாருங்கள் வெந்திருக்கு ஒரு சைட்டு. ஸோ திருப்பி அந்த சைட்டு திருப்பி போடுவோம். ஓகே, மூடியை போட்டு நம்ம கவர் பண்ணிப்போம் அந்த சூட்டில் உள்ளுக்கு நல்லா வேகிறதுக்காக. இப்போ நல்லா நிறம் மாறி இருக்குது. ஸோ இருந்தாலும் பத்தாது, நம்ம ஒன்றும் வேக வைக்கணும். அதனால் சேர்த்து அப்பப்போ திருப்பி போடுங்க. திருப்பி போட்டால் தான் வந்து உங்களுக்கு 2 சைட்டும் நல்லா அழகான கலர் வரும். பாருங்கள், நல்லா அழகான கலர் வந்திருக்கு. ஸோ அதேமாதிரி ஒவ்வொரு வாட்டி நம்ம திருப்பி போட்டு செக் பண்ணதும் இல்லாமல் அதை கொஞ்ச நேரம் வேக வைப்போம் ஸ்லோ ஃபயரில். நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் தந்தூரி ரெடி ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இது வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். கடையில் தான் போய் சாப்பிடணும் இல்லை, வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோமா ஒன்றும் ரொம்ப சுத்தமாகவும் ஒன்றும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இங்கே பாருங்களேன் நல்லா வந்திருக்கு.